நித்யானந்தாவுக்கு மட்டும் கிடையாது, நித்யானந்தா அவர்கள் சொன்னதான அந்த கூற்றை அங்கீகரிக்கக்கூடியதான எல்லாருக்குமே இந்த வீடியோ பதிவை நான் சமர்ப்பிக்கிறேன். நித்யானந்தா அவர்கள் பேசின அந்த காணொளி என்ன? வெளிநாட்டுல இருந்து பணத்தை கொண்டு வந்து யாருமே கிறிஸ்தவத்துக்கு போலங்கயா, ஏத்துக்கு போறாங்க, சாப்பாட்டுக்கு போறாங்க. நித்யானந்தா அவர்கள் சொன்ன காரியம் அத்தனையும் உண்மை இல்ல அப்படின்றத இன்னொரு காணொளி இருக்கு. அந்த பொண்ணு சொல்ற விஷயம் என்னன்னா, நான் விபச்சாரம் அப்படின்றதான ஒரு பாவத்துல இருந்தேன், இந்த விபச்சார பாவத்துல இருந்து எப்படி விடுதலை ஆகுறதுன்னு எனக்கு தெரியல, விடுதலையாக மாட்டேனோ என்று சொல்லி தவித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல இயேசு என்னை இந்த விபச்சார பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்பதை அவ கண்ணீரோடு ஆனந்த சத்தத்தோடு கூட ஒரு பெரிய கம்பீரத்தோடு கூட அந்த பொண்ணு அந்த வீடியோல பேசுறத நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல அந்த பொண்ணு எங்கேயாவது நான் பொழப்புக்காக மாறினேன்னு சொன்னாலா? விபச்சாரத்துல இயேசு பார்த்தோம்னா நிறைய பணம் நமக்கு நிறையவே கிடைக்கும். அவன் நினைச்சிருந்தானா அதை கண்டினியூ பண்ணிருக்கலாம். இயேசு விடுதலையாக்காம எந்த ஒரு மனுஷனும் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாது. அதனால எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க பணத்துக்காக இயேசு நண்டையில வரல, இயேசு எங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், அதனால நாங்க இயேசு நண்டையில இருக்கோம். தேங்க்யூ.